சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 90வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சொல்வேந்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய கூட்டத்திற்குள் செல்லலாம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் உங்கள் ஒளியினை அமர்த்தி கொள்ளவும் அல்லது எழுந்து நிற்கவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களிடம் சொல்வேந்தர் மேடையினை ஒப்படைக்கிறேன். நன்றி பாகியலட்சுமி அவர்களே. அவையோர் அனைவருக்கும் வணக்கம், விருந்தினர்களுக்கும் வணக்கம். 4வது ஆண்டில் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கும் நமது மன்றத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி இன்றைய கூட்டத்தை தொடங்கி வைக்கிறேன். இன்றைய நெறியாளர் பாகியலட்சுமி, கூட்டம் உங்களுக்கே. மிக்க நன்றி. எப்பொழுதும் போல இன்றைய கூட்டம் 3 பகுதிகளாக செயல்படும். இன்று வித்யாலட்சுமி ஒருவரே பேச்சாளராக உள்ளார். தயாரிக்கப்பட்ட பேச்சில் வித்யாலட்சுமி அவர்கள். இப்பொழுது நம் நேர கணக்கீட்டாளராக யாரும் இல்லை. யாராவது எடுத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா பணியினை? கண்ணன் இருக்காரு. இல்லை என்றால் நானே இல்ல நான் எடுத்துக்கிறேன். நான் ரெடியா ஆகிறதுக்கு ஒரு 2 minutes ஆகும். அது இல்லைன்னு எடுத்துக்கிறேன். கண்ணன், முதலில் இன்றைய கூட்டத்தை ஒரு திருக்குறளோடு தொடங்குவோம். குறள் சொல்ல சொல்வேந்தர் பாலா அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த குறள் என்னன்னா, என்ன கெடுக்கும் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. குறள் கூட்டம் ஆரம்பிக்கும் போதே எது கெடுக்கும்னு ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனாலும் களைவதும் நம்மளுடைய வேலை என்பதால் கழகத்து காலை புகின் கெடுக்கும். என்ன கெடுக்கும்? பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும். அது என்ன கழகத்து காலை புகின்? கழகம் என்பது இங்கே சூதாடும் களம் என்ற பொருளிலே வருகிறது. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும். எப்பொழுது அது கெடுக்கும்? கழகத்து காலை புகின். அதாவது ஒருவன் எப்பொழுதும் சூதாடு களத்திலேயே இருந்து அங்கேயே காலத்தை கழித்து கொண்டு இருந்தான் என்றால், பழகிய செல்வமும், அவன் சொந்தமெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் சொந்தமாக பணம் சேர்ப்பார்களா என்பது தெரியாது. வழியாக வந்த செல்வம் கெடும், அவனுடைய பண்பும் கெடும். இதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. குறள் பழகிய செல்வம் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். இதுதான் திருக்குறள், இன்றைய திருக்குறள். பொருட்பாலா இன்பத்து பாலா? பொருட்பால். சூது என்ற நட்பியலில் சூது என்கிற அதிகாரத்தில் 937 என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி பாலா. எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு குறளை சொல்லுங்க வித்யாலட்சுமி. ஏதாவது
நம்முடைய விருந்தினர்களை முதலில் அவர்களை அறிமுகப்படுத்த சொல்லி கேட்டு விடலாம். பின்னூட்டம் கடைசியில் தலைவர் கேட்பார். விருந்தினர்களுக்கு நாம் அறிமுகம். பிறப்பிடம் அளித்து விடலாம். அதற்கு முன் இன்றைய சொல் கூறுகிறீர்களா? ம். திரும்பவும் பாலா அவர்களையே அழைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் இன்று இலக்கண ஆசான் உபரிச்சொல் கணக்கீட்டாளர். அழைக்கிறீர்களா? மீண்டும் ஆ. வருகிறேன். மீண்டும் வாருங்கள். நீங்க குரல் தான் கெடுக்கும் என்று சொல்லிவிட்டேன். அதனால ஒரு முதலில் சொல்லை எடுத்து வைத்திருந்தேன். அந்த சொல் வேண்டாம் என்று விட்டுவிட்டு வேறு ஒரு சொல்லை இங்கே பகிர விரும்புகிறேன். திண்ணம். இது எண் என்று உச்சரிக்க வேண்டும். திண்ணம் கிடையாது, திண்ணம். திண்ணம் என்றால் நிச்சயம். நிச்சயம் என்பது தூய தமிழ் சொல் இல்லை. அதனால் இன்று நிச்சயம் என்ற சொல்லுக்கு இணையான முதல்லலாம் மேஜர் சுந்தரராஜன் ஆங்கிலத்தில் பேசிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல பேசுவார். இப்ப நம்ம தமிழ்ல சொல்லிட்டு அதுக்கு பதில், அதாவது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த நிலைக்கு சென்று விட்டோம். திண்ணம் என்பது நிச்சயம் என்று இப்பொழுது நாம் வழக்கில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு இணையான அழகிய தூய தமிழ் சொல் திண்ணம். எண் என்று உச்சரிக்க வேண்டும் என்று அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. நீங்களே உபரிச்சொல் கணக்கீட்டாளராகவும் இருக்கிறீர்கள். இலக்கண ஆசானுடைய வேலை என்ன, என் பணி என்ன என்பதையும் கூறிவிடுகிறேன். இலக்கண பிழைகள் இருந்தால் கூறுவது, முடிந்த அளவு நாம் இங்கு சொல்வேந்தர் மன்றத்தில் இருப்பதால் மேடை தமிழில் பேச பழகுவோம் இனியாவது என்று கூறிக்கொண்டு, இலக்கண பிழைகள் ஏதாவது இருந்தால் அதை பார்த்து நான் கணக்கெடுத்து சொல்லுவேன். சில சிறந்த சொற்கள், புதிய சொற்கள், சொல் நயம் யாராவது உபயோகித்திருந்தால் அதை நான் அழகாக எடுத்து கூறுவேன். இது இலக்கண ஆசானாக என்னுடைய வேலை. அது இல்லாமல் நான் கொடுத்த சொல்லை யார் யார் எத்தனை முறை உபயோகப்படுத்துகிறார்கள் என்பதையும் கணக்கிட்டு கூறுவேன். உபரிச்சொல் கணக்கீட்டாளராக வேலை என்னவென்றால், தேவையில்லாத சில சொற்களை உபயோகப்படுத்துவோம். அது தமிழ் சொல்தான், ஆனால் திரும்ப திரும்ப தேவையில்லாத இடத்தில் உபயோகப்படுத்துவோம். அல்லது சில இடைவெளி விட்டு சில சத்தங்களை எழுப்புவோம். அதையெல்லாம் கணக்கிட்டு கூறுவேன். உபரிச்சொல் கணக்கீட்டராக எனது வேலை. நன்றி பாலா அவர்களே. இப்பொழுது நாம் விருந்தினர்களிடம் செல்வோம். கிருஷ்ணா அருணாச்சலம் என்று ஒரு விருந்தினர் இணைந்துள்ளார். உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியுமா? உங்களுடைய ஒலி அளவு கேட்கவில்லை. அனைவருக்கும் வணக்கம். பேர் கிருஷ்ணவேணி, அருணாச்சலம். மேரிலாண்ட்ல 14 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. இங்கதான் இருக்கிறேன். ஃபுல்லா தமிழ்ல பேச வரல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால, செஷன்னால. ஸோ இதை பத்தி பார்த்தேன். தமிழ் பற்ற உண்டு. இப்ப தொடர்ந்து அதை பத்தி பேசாம அந்த மாதிரி ஃபுல்லா இங்கிலீஷும் தங்கிலீஷ் அந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல, அதனால இதை பத்தி கூகுள் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் நான், டோஸ்ட் மாஸ்டர்ஸ் பத்தி. அப்ப இதை பார்த்தப்ப இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. கண்டிப்பா வரணும், இன்னும் நிறைய கத்துக்கணும், என்ன மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு. அதான் அந்த ஆர்வம்னால இங்க இருக்கிறேன். மிக்க நன்றி. இருக்குன்னா நீங்க கேளுங்க. உங்களை பற்றிய சிறு அறிமுகம். இன்றைய கூட்டத்தை முழுவதுமாக பார்வையிடவும், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இன்று எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு பின்னூட்டம் கேட்கிறோம். அதற்கு நீங்கள் முடிந்தால் பதில் சொல்லலாம். அதனால் இறுதி வரை உங்களை இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த விருந்தினர் பவானி முராரி. உங்களை பற்றி சிறு அறிமுகம். வணக்கம். என்னோட பேர் பவானி முராரி. மேரிலாண்டில் 2008 இங்கே இருந்துகிட்ருக்கோம். உங்கள் தலைவர் ஜேபி என்னோட ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமாக தெரியும் ஜேபியை. இது என்னோட 2வது முறை கலந்துக்கிறது இந்த நிகழ்ச்சியில். ஒரு முறை ஒரு விருந்தினராக கலந்துருந்தேன். அது ரொம்ப வருஷத்துக்கு முன், ஒரு
குறைஞ்சபட்சம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். 2 வருஷமாவது இருக்கும். இப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பசங்க பெரியவங்க ஆயாச்சு. இந்த இந்த டைம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டாக இருக்கணும்னு அதான் சேம் அந்த தமிழ் இங்கிலீஷ் சேர்ந்து கலந்து பேசுறது. தமிழ் ஆர்வம் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இதில் வந்து இப்போ என்னோட ஆசை என்னென்னா இதில் கண்டினியூஸாக தொடர்ந்து இந்த வகுப்புகள் இதில் கலந்துக்கணும்னு ஆசை. மிக்க நன்றி. நீங்கள் இருவரும் கூடிய விரைவில் எங்கள் மன்றத்தில் கலந்து கொள்வீர்கள் என்று திண்ணமாக நம்புகிறோம். மிக்க நன்றி. நீங்களும் இறுதி வரை இருந்து இன்றைய கூட்டத்தை காண வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். இன்று வெற்றி கோப்பை அறிவிப்பாளராகவும் பாலா அவர்களே உள்ளார். வாருங்கள், உங்கள் பணியினை விளக்குங்கள். மீண்டும் வணக்கம். இன்றைய சிறந்த பேச்சாளர் யார் என்று அறிவிக்க வேண்டும். இப்பொழுதே எனக்கு தெரியும் யார் சிறந்த பேச்சாளர் யார் என்று. இருந்தாலும் அது கொஞ்சம் பின்னால் தான் அறிவிக்கப்படும். சிறந்த மதிப்பீட்டாளர் யார் என்றும் எனக்கு தெரியும். அவரையும் நான் பின்னால் அறிவிக்கிறேன். ஸோ வெற்றி கோப்பை என்பது சிறந்த பேச்சாளர், சிறந்த மதிப்பீட்டாளர் மற்றும் சிறந்த உடனடி பேச்சாளரை அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிக்க வேண்டும்? நானாக அறிவிக்க மாட்டேன். ஜனநாயக முறைப்படி குடவோலை முறைப்படி நீங்கள் செலுத்தும் வாக்குகளை வைத்து நான் அறிவிப்பேன். நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக நேர கணக்கீட்டாளராக கண்ணன் அவர்கள். வாருங்கள் கண்ணன் அவர்களே, உங்கள் பணியினை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் இன்றியமையாதது. கூட்டத்தை நாம் நேரத்துடன் நடத்த வேண்டும். 90 நிமிடங்களுக்குள் இந்த கூட்டம் முடிய வேண்டும். அதுதான் அந்த நேர அட்டவணைப்படி இந்த கூட்டம் நடைபெற நான் சில வேலைகளை செய்வேன். ஒரு தயாரிக்கப்பட்ட பேச்சாக இருந்தால் 5 நிமிடங்களிலிருந்து 7 நிமிடங்கள் வரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 5 நிமிடம் ஆனவுடன் நான் திண்ணமாக நேரத்தை காட்டுவேன். பச்சை அட்டையை 5 நிமிடத்திலும், மஞ்சள் அட்டையை 6 நிமிடத்திலும், சிவப்பு அட்டையை 7 நிமிடத்திலும் காட்டுவேன். என்னுடைய அட்டைகளை பார்த்து கொள்ளுமாறு பேச்சாளர்களுக்கு நான் இப்பொழுதே கூறுகிறேன். தயாரிக்கப்பட்ட பேச்சுக்கு 5லிருந்து 7 நிமிடங்கள். உடனடி பேச்சாக இருந்தால் குறைந்தபட்சம் 1 நிமிடம் பேச வேண்டும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 1.5 நிமிடத்தில், அதாவது 90 வினாடிகளில் மஞ்சள் அட்டையும், 2 நிமிடங்களில் சிவப்பட்டையும் காட்டப்படும். உங்களுக்கு 30 வினாடிகள் இருக்கும் உங்களுடைய பேச்சை முடித்துக்கொள்ள. பின்னூட்டத்திற்கு 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 2.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 3 நிமிடத்தில் சிவப்பட்டையும் காட்டப்படும். உங்களுக்கு 30 வினாடிகள் உங்கள் பேச்சை முடித்துக்கொள்ள வழங்கப்படும். இதுதான் என்னுடைய பணி. நான் இந்த நேரத்தை குறுஞ்செய்தி மூலமாகவும் அனுப்பி கொண்டிருப்பேன். கடைசியில் அந்த நேர அறிக்கையும் படிப்பேன். இதுதான் என்னுடைய பணி, இன்றைய பணி. மெய்நிகர் மேடை உங்களது. நன்றி. அடுத்ததாக இன்று உடனடி பேச்சு நெறியாளராக சொல்வேந்தர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இருக்கிறார். வாருங்கள் ஜெயபிரகாஷ். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. இன்று நான் உடனடி பேச்சு நெறியாளர். உடனடி பேச்சு நெறியாளரே என்பது ஒரு மையக்கருத்தை எடுத்துக்கொண்டோ இல்லது மையக்கருத்து இல்லாமலோ உடனடியாக கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் உடனே அதை யோசித்து பதில் சொல்ல வேண்டும். உங்களுக்கு என்ன கேள்வி என்று தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்கள் யோசித்து பதில் சொல்ல வேண்டும். சமயத்தில் திண்ணமாக எனக்கு கூட தெரியாது, இருந்தாலும் தயாரித்து வைத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு கண்ணன் சொன்னது போல் 1 முதல் 2 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அதற்குள் நீங்கள் பேச வேண்டும்.
சிறப்பாக பேசியவர்களுக்கு பாலா தங்கவேல் அவர்கள் வெற்றி கோப்பையை கொடுப்பார்கள். நன்றி. மிக்க நன்றி. இன்று பொது மதிப்பீட்டாளராக மோகன்ராஜ் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். வாருங்கள் மோகன்ராஜ் அவர்களே, பொது மதிப்பீட்டாளராக உங்களுடைய பணியினை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று திட்டமிட்ட பேச்சின் பொது மதிப்பீட்டாளராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். இன்று வித்யாலட்சுமி அவர்கள் அல்லவா? பொது மதிப்பீட்டாளர். பொது மதிப்பீட்டாளர். பொது மதிப்பீட்டாளர் ஒட்டுமொத்த நிகழ்ச்சியை மதிப்பீடு செய்யும். எனக்கு மதிப்பீட்டாளர் என்பது மட்டும்தான் காதில் விழுந்தது. இப்போதுதான் பொது மதிப்பீட்டாளர் என்பது தெரிய வந்திருக்கிறது. மன்னிக்கவும். இன்றைய நிகழ்ச்சிகள் ஒட்டுமொத்தமாக 2-3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அத்துணை நிகழ்ச்சிகளும் எவ்வாறு நடந்தேறியது என்பதை மதிப்பீடு செய்வதே எனது வேலை. ஒவ்வொரு பேச்சுக்கும் தனி மதிப்பீட்டாளர் இருப்பார்கள். இது பொது மதிப்பீடு, ஒட்டுமொத்த நிகழ்ச்சியின் மதிப்பீடு கொடுப்பது இந்த வேலை. நீங்கள் வித்யாலட்சுமி பேச்சிற்கு மதிப்பீடும் செய்கிறீர்கள். ஓ, அதுதான் சின்ன குழப்பமாகிவிட்டது. சரி, 2 மதிப்பீட்டாளரும் நீங்கள் தான். சரி, அந்த மதிப்பீட்டாளர் பற்றிய விஷயத்தை இப்போதே சொல்லிவிட வேண்டுமா? அல்லது இல்லை, அது அவர்கள் பேசியவுடன் நீங்கள் சொல்லிவிட்டு அதற்கு பின்பு பொது மதிப்பீட்டாளர் வேலையை பார்க்கலாம். சரி, ஓகே, மிக்க நன்றி. நன்றி. நாம் நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். தயாரிக்கப்பட்ட பேச்சு. தயாரிக்கப்பட்ட பேச்சை இன்று நமக்கு வழங்க இருப்பவர் வித்யாலட்சுமி. இவருடைய பாதை ஈடுபட வைக்கும் நகைச்சுவை. நிலை 1, திட்டப்பணி, மதிப்பீடு மற்றும் பின்னூட்டம். இன்றைய தலைப்பு கண்ணதாசனின் வண்ண தத்துவங்கள். வாருங்கள் வித்யா அவர்களே, மெய்நிகர் மேடை உங்களது. அனைவருக்கும் வணக்கம். காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவன் நீ என்று கவிஞர் வாலியால் புகழ்ந்துரைக்கப்பட்டவர் கண்ணதாசன். அவர் தன்னுடைய திரைப்பட பாடல்களின் வழியாக நம் வாழ்க்கைக்கு தேவையான வண்ண தத்துவங்களை எங்கனம் பறைசாற்றி இருக்கிறார் என்று பார்ப்போமா? இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் வயது வித்தியாசமின்றி பெரும்பாலானோருக்கு மன அழுத்தம், பதட்டம். பலர் உந்துதல் வகுப்பு பயிற்சிகளுக்கெல்லாம் செல்கின்றார்கள். கண்ணதாசனுடைய இந்த ஒரு பாடல் போதும், உடனே உற்சாகம் ஊற்றெடுக்கும், உந்துதல் ஏற்படும். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், லலா லா என்று சொல்லித்தான் பாருங்களேன். உடனே மகிழ்ச்சி கொப்பளித்து கரை புரண்டு ஓடும். இதுதான் கண்ணதாசனின் வண்ண மாயம். பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய சிந்தனை அடுத்தவர் என்ன செய்கிறார், என்ன நினைக்கிறார் என்றே தறிகெட்டு ஓடும். மற்றவர்களுடைய உண்மை நிலையோ பிரச்சனையோ நமக்கு வெளிப்படையாக தெரியாது. இதற்கு காரணம் என்ன? இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சை. மனித இயல்பை அழகாக காட்டுகின்றார் கண்ணதாசன். அது மட்டுமல்ல, என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை என்று நிதர்சனமான உண்மையை எடுத்து கூறும் அற்புத வரிகள். அதனால்தான் அடுத்தவர் என்ன செய்கிறார் என்று நினைப்பதை விடுத்து அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இது போன்ற திரைப்பட பாடல்கள் கண்ணதாசனால் திவ்ய பிரபந்தங்களாயின. பெரும் புயல் காற்று அடிக்கும் பொழுது உயரமாக உயர்ந்து நிற்கும் மரம் கூட வீழ்ந்து விடுகின்றது. ஆனால் வளைந்து கொடுக்கும் நாணல் தப்பித்து விடுகின்றது. எனவேதான் நெகிழும் தன்மை நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை சந்திக்க உதவி புரிகின்றது. வாழ்க்கை என்பது சிறகை கொண்டு பறப்பது மட்டுமல்ல, சிலுவையை சுமப்பதும் வாழ்க்கையின் ஓர் அங்கம்தானே. ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது
காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. எத்தனை அற்புதமான வரிகள் பாருங்கள். அதில் மேலும் ஒரு வரி வரும், மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்று. பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய மனம் நம்மை எப்படி அலைக்கழித்து விடுகின்றது என்பதை அனுபவத்தில் நீங்களே உணர்ந்திருப்பீர்கள். வேறொரு பாடலில், பூமியிலிருந்து வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்று நாணயத்தின் ஒளி பொருந்திய மறுபக்கத்தையும் காட்டுகின்றார் கண்ணதாசன். இன்றும் பல குடும்பங்களில் இந்த பாடல் மேற்கோளாக காட்டப்படும். இன்று அவன் வெற்றி பெற்று விட்டான் என்றால் அவன் எல்லாரையும் விட புத்திசாலி என்று பொருள் அல்ல. நாளை உன்னுடைய காலம் கனியும் போது உனக்கு வெற்றி கனி கிட்டும். யாராருக்கு எப்போது எது எது கிடைக்க வேண்டுமோ அப்போதுதான் கிடைக்கும். பாடலை ஊகித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. அருமையான மன அமைதி தரும் வரிகள். ஆவது ஆகும் காலத்து ஆகும், போவது போகும் காலத்து போகும் என்ற கம்பராமாயண தத்துவத்தை அப்படியே இந்த பாடல் பிரதிபலிக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு தன்னை அறிவதே. பகவத்கீதையும் அதைத்தான் சொல்கிறது, உன்னை நீயே உயர்த்திக்கொள் என்று. பேதை முதல் மேதை வரை, போகி முதல் யோகி வரை அனைவருக்குமான வலிய கருத்துக்களை எளிய சொற்களில் எத்தனை அழகாக கண்ணதாசன் பாடியிருக்கின்றார். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். வள்ளுவர் சொன்ன வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற கருத்தை உருமாற்றி கருமாற்றாமல் இந்த பாடலில் பாடியிருக்கின்றார் கண்ணதாசன். வயது ஏற ஏற நம்முடைய நெருங்கிய வட்டத்தில் நட்போ சுற்றமோ யாராவது மறைந்த செய்தி வரும். அப்போது நமக்கெல்லாம் அச்சம் வரும், பதட்டம் வரும். பல பேருக்கும் நிகழ்வதுதான் இது. அந்த நேரத்தில் இந்த பாடலை நாம் மனதில் இருத்திக் கொள்ளலாம். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது, வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா. இப்படி நம்முடைய மனதை தேற்றிக் கொள்வது கடினம்தான். யாக்கை நிலையாமை பற்றி திருவள்ளுவர், திருமூலர், பட்டினத்தார் இவர்களெல்லாம் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை சாமானிய மனிதன் படித்து அறிந்து கொள்ள முடியாது. நம் வாழ்க்கை தத்துவங்களை சாமானிய மனிதனுக்கும் சாரல் மழையாக கொட்டி இருக்கின்றார் கண்ணதாசன். சிறுகூடல் பட்டியில் பிறந்த சித்தன் தன்னுடைய திரைப்பாடல்களால் நம்முடைய சிந்தனையை உயர்த்தி வைத்த புத்தன். ஆம், தன்னுடைய திரைப்பட பாடல்களின் மூலம் நம் வாழ்க்கைக்கு தேவையான வண்ண தத்துவங்களை அழகாக உரைத்த கண்ணதாசன் நிச்சயம் திரை உலக கம்பன் என்று போற்றப்பட வேண்டும். 100 ஆண்டுகள் கடந்தாலும் அவனுடைய பாடல்களும் தத்துவங்களும் நிச்சயம் நிலை பெறும், ரசிக்கப் பெறும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. இன்று உங்களுடைய உரை அருமையாக இருந்தது. கண்ணதாசனின் வண்ணமயமான சிந்தனைகள் இன்று வரை திண்ணமாக அனைத்து இடங்களிலும் பரவி கொட்டி கிடக்கிறது என்பதை நாம் யாராலும் மறுக்க முடியாது. அதை மிக அழகாக உங்களுடைய உரையில் தெரிவித்துள்ளீர்கள். மிக்க நன்றி. இப்பொழுது நேர கணக்கீட்டாளர் கண்ணன் அவர்களை நேர அறிக்கையை வழங்க மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன்.
விஜயலட்சுமி அவர்கள் 6 நிமிடங்கள் 16 வினாடிகள் பேசினார்கள். தயாரிக்கப்பட்ட பேச்சு. அதை குறுஞ்செய்தியாகவும் அனுப்பியிருக்கிறேன். நன்றி. மெய்நிகர் மேடை உங்களுக்கு. நன்றி. அடுத்ததாக உடனடி பேச்சிற்கு செல்லலாம். உடனடி பேச்சை நெறியாள்கை செய்ய சொல்வேந்தர் ஜெயபிரகாஷ் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. ஒரு 5-6 நிமிடங்கள் அந்த காலத்து வானொலிக்கு சென்ற மாதிரியான உணர்வு ஏற்பட்டது. மிக்க நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. இப்பொழுது உடனடி பேச்சு. கடந்த 10 நாளா அமெரிக்காவில் வரலாறு காணாத மாற்றங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் எதுக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதையெல்லாம் கொஞ்சம் மறந்து வச்சுட்டு நம்மளும் வித்யாலட்சுமி மாதிரி திரைப்படத்தை பற்றியே பேசுவோம்னு முடிவு பண்ணிட்டேன் நான். அதனால் இன்றைய உடனடி பேச்சின் மையக்கருத்து திரைப்படங்கள். முதல் கேள்வி, உங்களுக்கு ஒரு குறைந்த ஊதியத்தில் ஒரு முன்னணி கதாநாயகியோட காதல் ரசம் சொட்ட ஒரு திரைப்படத்துக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. இல்லைன்னா இது மாதிரி 10 மடங்கு சம்பளத்தில் ஒரு ஆவணப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. எதை தேர்ந்தெடுப்பீர்கள், ஏன்? கண்ணன் அவர்களே வாருங்கள். முன்னணி கதாநாயகி கண்ணன். முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேள்வியே சரியில்லை. யாராவது பணம் பெரியதல்ல, ஒரு கதாநாயகனுடன் நடிக்க வேண்டும் என்றால் அதற்குத்தான் முன்னுரிமை தர வேண்டுமே தவிர 10 மடங்கு சம்பளம் கொடுத்தாலும் யார் நடிப்பார்கள்? அதை ஜேபி அவர்களே கேட்பது ஒரு மாதிரியாக இருக்கிறது. திண்ணமாக கூறுகிறேன், நான் அந்த பணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பணமே வாங்காமல் அதையே 2 பேருடன் நடிக்க முடியுமா என்று பார்ப்பேன். ஜேபியுடன் இருந்த அனுபவத்தில் பேசுகிறேன். அதைத்தான் செய்வேன். என்னுடைய வழக்கத்திலும் அந்த மாதிரி பல படங்களையும் பார்த்து கொண்டிருப்பேன். எனக்கு பொழுது போகவில்லை என்றால் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தில் இன்றைய தினம் சந்திப்பு இல்லை என்றால் உடனே நான் செய்வது என்னவென்றால் ஒரு பழைய திரைப்படத்தையோ புதிய திரைப்படத்தையோ பார்த்து கொண்டிருப்பேன். அதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு என்று சொல்லிக்கொண்டு மெய்நிகர் மேடையை உங்களுக்கு திருப்புகிறேன். நன்றி. நீங்கள் எந்த மாதிரியான திரைப்படத்தில் நடிப்பீர்கள் என்று உங்களுடைய மன ஓட்டத்தை குறிவிட்டீர்கள். மிக்க நன்றி கண்ணன் அவர்களே. மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி, நீங்கள் மீண்டும் மீண்டும் அதிக முறை பார்த்த திரைப்படம் எது? ஏன் அந்த திரைப்படத்தை பார்த்தீர்கள்? கிருஷ்ணவேணி அவர்களே, முயற்சி பண்றீங்களா? முயற்சி பண்றதா? அதிக முறை பார்த்த படம் கில்லி, விஜய் நடிச்ச படம். ரொம்ப படம் ஃபுல்லாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப காமெடி, அது எப்படி சொல்றது, கேளிக்கை, வேடிக்கை, அப்புறம் குடும்ப திரைப்படம். அதை தவிர பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். தோழர் தோழிகளோட போன படம் அது. அதனால ரொம்ப பிடிச்ச படம். அதனால்தான் அடிக்கடி பார்க்கப்பட்ட படம். குடும்பத்துடனும் போனேன். நண்பர் தோழர் தோழிகளுடன் போனேன். அந்த மாதிரி எல்லாரோடையும் போகக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ந்தது அந்த சமயம். அதனால் அதிக முறையா பார்க்க முடிந்தது. நன்றி கிருஷ்ணவேணி அவர்களே. விஜய் அவர்களோட நீங்க பிரகாஷோட நடிப்பதான் வியந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை யாராலும் மறக்க முடியாது. நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய கருத்தை தெரிவித்ததுக்கு நன்றி. அடுத்த கேள்வி, நீங்கள் ஒரு பிரபலமான நடிகர். 100 படத்திற்கு மேல் நடித்து விட்டீர்கள். 80 திரைப்படங்களுக்கு மேல் வெற்றி படங்கள்.
அப்படிப்பட்ட நடிகர் உங்களை மக்கள் வந்து தாங்கு தாங்கு என்று தாங்குகிறார்கள். உங்களுக்கு திரைப்படத்தில் நடிக்கும் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு வந்து அலுப்பு தட்டிவிட்டது. இப்பொழுது இந்த புகழையும் புகழையும் பணத்தையும் வைத்துக்கொண்டு வேறொரு துறையில் நீங்கள் வந்து செல்லலாம். அப்படி இருந்தால் எந்த துறையை தேர்ந்தெடுப்பீர்கள்? ஏன்? மோகன்ராஜ் அவர்களே. மிக அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இந்த கேள்வியை நீங்கள் ஆரம்பிக்கும் போதே என் மன ஓட்டம் பதிலுக்கு முதல் சென்று விட்டது. அற்புதமான தொழில் அரசியல் தானே, இதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் இருக்க முடியுமா என்று என் மன ஓட்டம் அவ்வாறு இருந்தது. 80 படங்கள் வெற்றி படங்கள், நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பிரபலமான நடிகர், அது ஓரளவுக்கு உண்மைதான். நித்தம் 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 நடித்துக் கொண்டிருக்கும் நாம் பிரபலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நடிகர்கள் தானே. என் கண்ணாடி கூட என்னை காட்டுவதில்லை. ஏனென்றால் நான் கண்ணாடியை பார்த்து கொண்டிருக்கும் போது கண்ணாடி தான் தெரிகிறது. அது போன்ற ஒரு தீர்க்கதரிசியாக வாழ முடிவு செய்திருக்கிறேன் இந்த 2025. அப்படி கொட்டி கடக்கும் பணம் என்னிடம் இருந்தால், திருத்த வேண்டிய துறை அரசியல் என்பதால் செலவிட எனக்கு எந்த விதமான மனக்கசப்பும் இருக்காது. மக்கள் பணம், மக்களுக்கு செலவிட போகிறோம். என்னை பொறுத்தவரை நடிகராக இருப்பது மிகவும் கடினப்பட்டு நான் இவ்வளவு முயற்சி செய்து அப்படியே ஒருவரை பார்த்து அந்த கதாபாத்திரமாகவே மாறி நடித்தேன் என்பது போன்ற வாசகங்கள் எல்லாம் ஏதோ மிகப்பெரிய கஷ்டத்தை நடிகர்கள் சமாளித்திருப்பது போல நமக்கு ஒரு சிந்தனையை உண்டு செய்கிறது. என்னை பொறுத்தவரை அப்படி எதுவும் இல்லை. இது அதிர்ஷ்டவசமாக ஆண்டவன் போட்ட பிச்சை. அப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக ஒரு வாய்ப்பு வந்து அதில் நீங்கள் பொருள் சேர்த்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சீர்திருத்த வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது என்றால் எந்த நாட்டிலாக இருந்தாலும். இதுவரை நான் என் நாட்டில் மட்டும்தான் பிரச்சனை என்று நினைத்திருந்தேன். இப்போது எல்லா நாட்டிலும் பிரச்சனை வரலாம் என்பது தெரிந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை அரசியலில் செலவிடுவேன். பணத்தை செலவிட்டு நாம் தலைவராக வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. தலைவருக்கு செலவிட்டு ஒருவரை தலைவராக்கினால் கூட நாம் நினைத்த விஷயங்களை சாதிக்கலாம் என்பது தெரிந்திருக்கிறது. ஆதலால் கண்டிப்பாக பணம் குவிந்தால், எந்த வகையில் குவிந்தாலும், நடிகராக என்றல்ல, எந்த வகையில் குவிந்தாலும் அதை அரசியலில் செலவிட வேண்டும் என்று அண்மையில் தெரிந்து கொண்டிருக்கிறேன். சின்னமாக சொல்கிறேன், அந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை ஈட்டி தரும் என்பது என் கருத்து. நன்றி ஜேபி அவர்களே. நன்றி மோகன்ராஜ் அவர்களே. தமிழ்நாடு நடிகர்களை நான் மட்டும் என்ன விதிவிலக்கா என்பது போல் உங்களுடைய பேச்சு இருந்தது. மிக அருமை. அதாவது வந்து பராசக்தி படத்திலே அந்த ஒரு வசனம் வரும் நினைக்கிறேன், நான் என்ன விதிவிலக்கா அப்படின்னு ஒரு வசனம் வரும். எனக்கு முழுமையாக வசனம் தெரியவில்லை. அதை போல நீங்கள் வந்து அரசியலுக்கு வருவேர் என்று குறிப்பிட்டீர்கள். எதிர்பார்த்தது தான். அடுத்த கேள்வி, ஒரு வரலாற்று நிகழ்வை திரைப்படமாக எடுக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி கிடைத்தால் எந்த நிகழ்வை திரைப்படமாக எடுப்பீர்கள்? ஏன்? பவானி, முயற்சி பண்றீங்களா? முயற்சி பண்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் வரலாறு என்னுடைய மிக பிடித்தமான ஒரு சப்ஜெக்டுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பாடம். படிக்கும்போது நாம் வந்து படிக்கிற காலத்துலேருந்தே சோழ சேர பாண்டியர்களை படித்ததை விடவும் அக்பர் மரம் நட்டினார், அசோகர் இதை பண்ணாருன்னு தான் நிறைய படிச்சிருக்கோம். ப்ளஸ் எத்தனை பேர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, அதெல்லாம் ரொம்ப கிளியராக ரொம்பவும் தெளிவாக படித்தோமே ஒழிய, நம்ம படிக்கிற காலத்துலேருந்தே சேர சோழ பாண்டியர்களை பற்றி பெருசாக நம்ம பாடப்புத்தகங்களையும் எவ்வளோ இருந்தது ஓரளவு. ஆனால் நம்ம வளர்ந்த பிறகு அவங்கள பற்றி படிக்கும்போது தான் வந்து இவ்வளோ இருந்திருக்கா அவங்களுடைய துண்டுகள், சமய துண்டுகள், அவங்க கோயில்கள் கட்டினது, என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து இன்னும் மக்களுக்கு சொல்லலை அப்படிங்கன்னு எனக்கு அந்த ஒரு எண்ணம் எப்போதும் இருக்கும். அதனால எனக்கு வரலாறு படம் பண்ணுற எல்லாம் நம்ம இதெல்லாம் இமேஜினேஷனாக அதுதானே. ஸோ எனக்கு எல்லா விதமான பணமும் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம்.
அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் பற்றி ஏதாவது ஒரு இப்போ பொன்னியின் செல்வன் வந்தது, அந்த மாதிரி சேரர், சோழ, பாண்டியர் மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் அவங்கெல்லாம் பண்ணது வச்சு ஏதாவது அந்த ஒரு கேட்டகரியில் ஒரு படம் பண்ணுவோம். நன்றி பவானி அவர்களே. உங்களுடைய எண்ணம் நிறைவேறட்டும், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும். நீங்கள் அதே மாதிரி தமிழில் ஒரு திரைப்படம் எடுங்கள் என்று வாழ்த்துகிறோம். மிக்க நன்றி. அடுத்து ஒரு ஆங்கில படத்தை தமிழில் மொழியாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி என்றால் எந்த படத்தை தேர்வு செய்வீர்கள்? ஏன்? பாலா, வரீங்களா? அவதார் என்ற படத்தை தமிழில் மொழிமாற்றம் செய்வேன். ஏனென்றால் அவதார் படம் பார்த்து நான் பல ஆங்கில படங்கள் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவதார் அந்த தொழில்நுட்பம் மட்டும் காரணம் அல்ல. அந்த படத்தின் கரு அழகாக ஒரு ஒரு உயிரினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனித இனம் அங்கே சென்று அங்கு உள்ள கனிம பொருட்களை எடுப்பதற்காக செல்கிறது. அவர்களின் சொந்த ஊர், சொந்த இடம், சொந்த நிலம். அதற்கு மனித இனம் கோவப்பட்டு அவர்களிடம் சண்டையிட்டு உன்னை அழித்து விடுகிறேன் பார் என்று சூளுரைத்து அவர்களிடம் மனிதனின் அந்த உச்சகட்ட கோபம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை காட்டி நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்து விளங்க வேண்டும் என்று காண்பித்த ஒரு பகுதியாக இருக்கட்டும். இன்னொரு பகுதி இயற்கையோடு வாழ்கிற மக்கள், இயற்கை சார்ந்து வாழ்கிற மக்கள். அழகாக படம் பிடித்திருந்தார் ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள். அந்த விலங்குகளோடு இணைந்து வாழ்க்கையை நடத்தி செல்வதாக இருக்கட்டும், அல்லது மரம், செடி, கொடிகள், அங்கு உள்ள ஒரு உணவுகள், அங்கே இருப்பவர்கள் எல்லாம் இணைந்து இயற்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லவா. அது எனக்கு அந்த படம் என்னமோ தெரியவில்லை, என் மனதை மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. தொழில்நுட்பத்தை எல்லாம் தாண்டி ஒரு கரு, இந்தியர்களுக்கே உண்டான சில அடிப்படை பல செயல்களை நான் அந்த படத்தில் பார்த்தேன். நாம் ஒரு காலத்தில் இயற்கையோடு சார்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருந்தோம். இப்பொழுது அந்த படத்தை பார்த்தோம், ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டுல 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படிதான் வாழ்ந்திருப்போமோ அப்படின்னு தோணுச்சு. கட்டாயமா அவதார். நீங்கள் பேசுவது கேட்கவில்லை. மன்னிக்கவும். நன்றி பாலா அவர்களே. எல்லோருக்கும் அவதார் படத்தை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் ஆர்வம் இருக்கும், அதை சொல்லிவிட்டீர்கள். மிக அருமை. அடுத்த கேள்வி, உங்களுக்கு ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாகவோ கதாநாயகியாகவோ நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. அதை உங்கள் கணவர் அல்லது மனைவி எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? வித்யாலட்சுமி அவர்களே. இந்த கேள்விக்கு பதில் சொல்லி வீட்டில் பிரச்சனை வந்தால் நமது கூட்டம் பொறுப்பல்ல. நன்றி. திண்ணமாக கேள்வி கேட்ட நெறியாளர் அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை முதலில் சொல்லி, நான் வேறு கேள்வியும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதே கேள்விக்கு என்னுடைய கருத்தை பகிரலாம் என்று நினைக்கிறேன். நல்ல கேள்வி கேட்டீர்கள். கதாநாயகியாக உனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா? முதலில் இந்த குடும்ப பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்ததாக எடுக்கலாம். எத்தனை நாளாக தலைவரே இந்த மாதிரி கேள்வி கேட்டு ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணலாம் என்று நினைத்து கொண்டிருந்தீர்களா? அநியாயமாக இருக்கின்றேன். நான் அந்த கேள்வி பாக்யலட்சுமிக்கு தான் செல்லும் என்று நினைத்திருந்தேன். நான் மாட்டிக்கொண்டேன். அதுபோல ஒரு வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வாய்ப்பு கிடைத்தாலும் அதில் சென்று நடிக்கும் அளவிற்கு முதலாவதாக குடும்பத்தில் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா என்பது இரண்டாவது கருத்து. ஆனால் எனக்கே அதில் உடன்பாடு இல்லை என்பதுதான் முதல் கருத்து. எப்பொழுதுமே நான் புகழ் பெற வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய திறமையின் மூலம், முக்கியமாக என்னுடைய பேச்சு திறமையின் மூலம் புகழ் பெற வேண்டும் என்றுதான் நினைப்பேனே தவிர வேறு வழியில். ஆனால் கதாநாயகிகளை, மற்றவர்களை நான் எந்த விதத்திலும் குறைவாக சொல்லவில்லை. அவர்களுக்கு இருக்கும் கவர்ச்சி வேறு, புகழ் வேறு, பேர் வேறு, அதெல்லாம் வேறு கட்டம். ஆனால்
நான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு பிடித்த துறையில் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைப்பேன். அதனால் எனக்கும் விருப்பமில்லை, குடும்பத்திலும் கிடைக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி. நன்றி நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உலகத்தில் இருக்க முன்னணி கதாநாயகிகளுக்கெல்லாம் ஒரு பட்டியலை போட்டு அதுலேருந்து 3 பேரை தேர்ந்தெடுத்து இவங்களோட தான் நடிப்பேன்னு சொல்லுவேன் நான். அருமை, மிக அருமை வித்யாலட்சுமி அவர்களே. அடுத்து கடைசியாக ஒருவர் இருக்கிறார். அந்த கேள்வி பாக்யலட்சுமிக்கு தான் என்று அவருக்கே தெரியும். நீங்கள் சொந்த காசை போட்டு படம் எடுப்பதாக இருந்தால் யாரை கதாநாயகனாக கதாநாயகியாக தேர்ந்தெடுப்பீர்கள்? ஏன்? இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் எந்த கட்சியும் டெபாசிட் வாங்காது என்று நன்றாக தெரியும். அதனால் இருக்கிற காசை பங்கு சந்தையிலாவது போடலாம். திரைப்படம் எடுக்கும் முடிவை நான் கைவிட்டு விடுவேன். ஏனென்றால் இப்பொழுது மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் கூட மாநிலத்திற்கு ஒரு நடிகரை கூட சேர்த்து கொண்டுதான் படமே எடுக்கிறார்கள். பெரிய பெரிய பெரும் அளவு பொருட்செலவில் எடுத்தாலும் கூட அவர்கள் ஊருக்கு ஒரு நடிகரை கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்து அதை அத்தனை மொழியிலும் மொழிபெயர்த்து எல்லா மாநிலங்களுக்கும் அவரவர் மொழியில் சென்று சேர்க்குமாறு எடுக்கிறார்கள். நமக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவிலெல்லாம் பொருளை போட முடியாது. அதனால் சின்ன நடிகராக யாரையாவது பார்க்கலாம். வேணுமென்றால் பக்கத்தில் யாராவது இருப்பார்கள் நம்முடைய உங்களை பாலா. ஆனால் நீங்கள் எல்லாம் முன்னணி கதாநாயகிகள் கேட்பீர்கள். அதனால் அந்த அளவிற்கு கொண்டு வர முடியாது. அதனால் உங்களை ஏமாற்றவும் விரும்பவில்லை. அதனால் படம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களை எல்லாம் அணுகுகிறேன். முதலில் நம் சொல்வேந்தர் அவைக்கு முதலில் ஒரு விண்ணப்பத்தை போட்டுவிட்டு மற்றவர்களை எல்லாம் அப்புறமாக சேர்த்து கொள்ளலாம். அதற்குள் பவானி, இன்னொருவர் கிருஷ்ணவேணி எல்லாம் கதாநாயகிகளாக வந்தாலும் அவர்களை போட்டு விடலாம். நன்றி ஜேபி அவர்களே. நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. என்னுடைய தொலைபேசி எண் உங்களிடம் இருக்கு என்று நினைக்கிறேன். எப்பொழுதும் உங்களுடைய அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. இத்துடன் உடனடி பேச்சு பகுதி நிறைவு பெற்றது. மேடை பாக்யலட்சுமி உங்களுக்கு. நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. மிக கலகலப்பாக இன்றைய உடனடி பேச்சை கொண்டு சென்றீர்கள். இப்பொழுது நேர கணக்கீட்டால் திரு கண்ணன் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். உடனடி பேச்சுக்கான நேரங்கள் இப்பொழுது சொல்கிறேன். நான் 1 நிமிடம் 20 வினாடிகள் பேசினேன். கிருஷ்ணவேணி அவர்கள் 50 வினாடிகள் பேசினார்கள். இன்னும் 10 வினாடிகள் பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடங்கள் 5 வினாடிகள் பேசினார். பவானி அவர்கள் 1 நிமிடம் 20 வினாடிகள் பேசினார்கள். பாலா தங்கவேல் அவர்கள் 1 நிமிடம் 50 வினாடிகள். வித்யாலட்சுமி அவர்கள் 1 நிமிடம் 44 வினாடிகள் பேசினார்கள். நெறியாளர் பாக்யலட்சுமி அவர்கள் 1 நிமிடம் 27 வினாடிகள் பேசினார்கள். தேங்க்யூ. நன்றி. இப்பொழுது கிருஷ்ணவேணி அவர்களை வாக்கிற்கு எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய எடுத்துக்கொள்ளலாம். அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். உங்களுடைய வாக்கினை விருந்தினர்கள் உட்பட அனைவரும் திரு சொல்வேந்தர் பாலா அவர்களுக்கு தனிச்செய்தியாக உங்களுடைய வாக்கினை அவருக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம் நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். மதிப்பீடு பகுதியினை தொகுத்து வழங்க திரு மோகன் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. இன்றைய கூட்டம் மிக அருமையாக நடந்தது. இன்னும் அந்த உடனடி பேச்சின் தலைப்புகளில் இருந்தே மோகன்ராஜ், தயவு செய்து குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். நீங்கள் கூட்டத்தை பற்றிய உங்களுடைய மதிப்பீடை கடைசியில் சொல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் மதிப்பீடை நீங்களே மதிப்பீட்டாளர் என்பதால் மதிப்பீடை கொடுத்துவிட்டு பின்பு செயல்பாட்டாளர்கள்
இலக்கண ஆசான், உபரி சொல் கணக்கீட்டாளர் அவர்களுடைய அறிக்கையை கேட்டுவிட்டு இறுதியாக உங்களுடைய மதிப்பான மதிப்பீட்டை கொடுங்கள். இப்பொழுது தவறில்லை, நீங்கள் மதிப்பீட்டாளர் முதல் முறையாக செய்கின்றீர்கள். அதற்காக நான் சொன்னேன். சரி, இப்பொழுது திட்டமிட்ட பேச்சின் மதிப்பீடு இப்பொழுது சொல்ல வேண்டியது திட்டமிட்ட பேச்சின் மதிப்பீடு மட்டும் அல்லவா? ஓகே, நன்றி நன்றி வித்யாலட்சுமி அவர்கள். மீண்டும் மன்னிக்கவும், கிருஷ்ணவேணி அவர்கள் வாக்கு என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார். பாக்கியலட்சுமி நீங்க சொல்றீங்களா? இப்பொழுது உடனடி பேச்சு அனைவரும் பேசினோம் அல்லவா? அதிலிருந்து உங்களுடைய மனம் கவர்ந்த பேச்சாளரின் பெயரை தனிச்செய்தியாக திரு பாலா தங்கவேல் அவர்களுக்கு நீங்கள் அவருடைய பெயரை மட்டும் அனுப்பலாம். இப்பொழுது புரிகிறதா கிருஷ்ணவேணி அவர்களே? புரியுது. நன்றி. நான் இப்பொழுது மோகன்ராஜ், மேடை உங்களுடைய. வித்யாலட்சுமி அவர்களின் திட்டமிட்ட பேச்சு பற்றிய எனது மதிப்பீட்டை வழங்க வந்திருக்கிறேன். வித்யாலட்சுமி பேசுகிறார் என்று தெரிந்தவுடனேயே என்னமாக தெரிந்தது அங்கே தமிழ் மழை பொழியும் என்று. சாதாரண தலைப்பென்றாலே கவிதைகளும் பாட்டுகளும் பறக்கும். கண்ணதாசன் பற்றிய தலைப்பென்றால் பறக்காமலா இருக்கும்? அங்கொன்றும் இங்கொன்றுமாயிருக்கும் பாடல்கள் இன்று பேச்சு முழுவதுமே பாட்டு நிகழ்ச்சி போன்று அத்தனை பாடல்களை அள்ளி தெளித்தார். ஈடுபட வைக்கும் நகைச்சுவை. கண்ணதாசன் தான் திரையுலக கம்பன் என்று 6 நிமிட 16 நொடிகளில் அவர் வெடித்த சரவடி பேச்சு மிக அருமையாக இருந்தது. அதில் தெளிவு. அதோ அந்த பறவை எனும் வரியை அவர் சொல்லும் போதே கேட்பவர்களெல்லாம் பறப்பது போன்ற ஒரு உணர்வை நமக்கு உண்டு செய்தார். சிறகை கொண்டு பறப்பது மட்டுமல்ல வாழ்க்கை, சிலுவை சுமப்பதும் வாழ்க்கைதான் என்று இரு பக்கத்தையும் ஒரு சேர ஒருங்கிணைத்து நமக்கு புரிய வைத்திருந்தார். மரம் மிக சக்தி வாய்ந்த தாவரமாக இருக்கலாம், ஆனால் வளைந்து கொடுக்கும் நாணல்தான் வாழ்க்கைக்கு உகந்தது எனும் கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருந்தார். நாம் என்னவென்று நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுவோம். மனம்தான் வாழ்க்கையை நிச்சயிக்கும் பிரதானமான உறுப்பு என்பதை மனதால் வந்த நோய் எனும் வரி மூலம் மிக மிக அருமையாக சொன்னார். மனம் மட்டும், உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் மனத்தால் தான் நடக்கிறது. மனம் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும், நீங்கள் தான் உலகின் மிகப்பெரிய பணக்காரன் என்ற கருத்து அதில் அருமையாக வலியுறுத்தப்பட்டது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் என்று அவர் சொன்னது வாழ்க்கையின் தத்துவத்தை. இன்று விருந்தினர்களாக வந்திருப்பவர்கள் எல்லாருமே தங்கிவிட்டாலும் இந்த மன்றம் இன்னும் பல பேரையும் சேர்த்து இன்னும் மிகச்சிறப்பாக நடக்கும். அது உங்களுக்கு சொன்ன கருத்தல்ல, வந்தவர்கள் எல்லாம் தங்க வேண்டும் என்பதே எங்களின் அவா. நீங்கள் கண்டிப்பாக சின்னமாக தங்குவீர்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம். கடைசியாக முத்தாய்ப்பாக முடிக்கும் போது கண்ணதாசன் திரையுலக கம்பன் என்று முடித்திருந்தார். அவரின் வார்த்தை நயமும் தெளிவும் சிந்தனையும் அசைவுகளும் மிக அருமையாக இருந்தது. இன்றைய பேச்சு அசத்தலான பேச்சு என்றே சொல்ல வேண்டும். வித்யாலட்சுமி அவர்களே, எப்போதும் போல் இப்போதும் நீங்கள் அசத்தலான பேச்சு அளித்திருக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மெய்நிகர் மேடை உங்களது பாக்கியலட்சுமி அவர்களே. மெய்நிகர் மேடை உங்களதே மோகன்ராஜ் அவர்களே. நீங்களே அறிக்கையை அனைவரிடமும் கேட்க வேண்டும். ஓ, இது தெரியாமல் போனதே எனக்கு. யார் யாரை எந்த வரிசையில் அழைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. யார் யார் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை ஒரு முறை ஞாபகப்படுத்த முடியுமா பாக்கியலட்சுமி அவர்களே? இப்பொழுது நேர கணக்கீட்டாளரை அழைக்க வேண்டும், பின்பு இலக்கண ஆசான், பின்பு நீங்கள் சொல்வேந்தர் பாலா அவர்களை மட்டும் அழைத்தால் போதும். அவரே எல்லாவற்றையும் கூறிவிடுவார். பின்பு உங்கள் பொது மதிப்பீடை சொல்லலாம். மிக்க நன்றி. முதலில் நேர கணக்கீட்டாளர். நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. மறுபடியும் சொல்வேந்தர்
மன்றத்திற்கு என் மாலை வணக்கங்கள். மோகன்ராஜ் அவர்கள் பின்னூட்டம் கொடுப்பதில் 2 நிமிடங்கள் 50 வினாடிகள் எடுத்துக்கொண்டார். மிக அருமையான பின்னூட்டம். நன்றி. மெய்நிகர் மேடை உங்களது. அடுத்து அத்துணை வேலைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கும் பாலா அவர்களை அழைக்கிறோம். நன்றி. நான் முதலிலிருந்து இலக்கண ஆசானாக என்னுடைய பணியை முடித்து ஒவ்வொன்றாக நான் கூறிவிடுகிறேன். இன்றைய சொல் திண்ணம் என்ற சொல்லை யார் யாரெல்லாம் உபயோகித்தார்கள் என்பதை சொல்லிவிடுகிறேன். வித்யாலட்சுமி அவர்கள் 2 முறையும், பாக்யலட்சுமி அவர்கள் 2 முறையும், ஜெயப்பிரகாஷ் அவர்கள் 1 முறையும், மோகன்ராஜ் அவர்கள் 1 முறையும், கண்ணன் அவர்கள் 2 முறையும் உபயோகப்படுத்தினார்கள். கிருஷ்ணா பவானி அவர்கள் உபயோகப்படுத்தவில்லை, அவர்களுக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறேன். தவறில்லை. அடுத்து இலக்கணம். சில கண்ணன் அவர்கள் பேசும் பொழுது இடையில் இடம் விடுவது, இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது மேடையில் இந்த 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவர்களை பற்றி பேசுகிறார் ஒருத்தர் மேடையில். இந்த மூவரும் பொறுக்கி என்று சொல்லிவிட்டு அவர் தண்ணீர் குடிக்க ஆரம்பித்து விட்டார். மேடை அங்கு இருக்கும் மக்கள் எல்லாம் சிறந்த மூவர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இந்த மூவரும் பொறுக்கி என்று சொல்லி தண்ணீர் எடுத்து குடித்து விட்டு தண்ணீரை வைத்துவிட்டு எடுத்த முத்துக்கள் என்று கூறினார். ஸோ அதனால் இடைவெளி விடுவது என்பது இந்த மாதிரி தவறான ஒரு பொருளை அளிக்கும். அது மாதிரி நேர தை காட்டுவேன் என்பதும் உடனடி பேச்சு காண என்பதும் பிரித்து பிரித்து பேசுவது, அது உடனடி பேச்சை காணுவதற்காக என்ற பொருளில் வருவது போல் இருந்தது. ஆனால் எந்த இடத்தில் இடைவெளி விட வேண்டும் என்று பார்த்து விட வேண்டும். அது ஒன்று கூற விரும்பினேன். வித்யாலட்சுமி அவர்களிடம் பெரிதாக ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு இடத்தில் பேச்சில் அவர் என்னவென்றால் வழுக்கி விட்டார். கண்ணதாசனின் என்று சொல்வதற்கு பதிலால் வண்டதாசனின் என்று கூறிவிட்டார். ஆனால் சரி செய்து விட்டார் உடனடியாக. அடுத்து பாக்யலட்சுமி அவர்கள் டெபாசிட் என்ற ஆங்கில வார்த்தையையும், கிருஷ்ணா அவர்கள் அதிக ஆங்கில சொற்களை உபயோகித்தார். ஜெயப்பிரகாஷ் அவர்கள் அதிகமாக உபயோகிக்கவில்லை ஆங்கில சொற்கள், ஆச்சரியமாக இருந்தது. மோகன்ராஜ் அவர்கள் ஓகே என்று ஒரு முறை உபயோகப்படுத்தி இருந்தார். கண்ணன் அவர்கள் வாட் யூ கால், தேங்க்யூ என்று 2 முறை ஆங்கில சொற்களை உபயோகப்படுத்தியிருந்தார். பவானியா அவர்கள் பிளஸ், சப்ஜெக்ட், இமேஜினேஷன், கேட்டகரி என்று பல ஆங்கில சொற்களை இது கூறுவதற்கு என்ன காரணம் என்றால், போக 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 நீங்கள் தூய தமிழில் பேச உபயோகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் கூறுவது இது. அடுத்து சில சொற்கள், நாம் இப்பொழுது பல சொற்கள் தூய தமிழ் சொற்களாக மாறிவிட்டன. யோசித்து என்பதை சிந்தித்து என்று கூறலாம். பிரச்சனை என்பதை இடையூறு அல்லது இடர்பாடு என்று கூறலாம். கஷ்டம் என்பதை துன்பம் என்று கூறலாம். விஷயம் என்பதை செயல் அல்லது விடயம் என்று கூறலாம். இது சில சொற்கள். வணக்கங்கள் என்பது தவறானது. ஆனால் இன்று வழக்கு சொல்லில் அது கலந்து விட்டது. நன்றிகள், வணக்கங்கள், கல்வி இது சேர்க்க தேவையில்லை. நாம் எப்பொழுதும் மழைகள் பொழிகிறது, மணல்கள் நிறைந்திருக்கிறதுலாம் சொல்ல மாட்டோம். எண்ண முடியாதவற்றை கல்வி விதி சேர்க்காமல் சொன்னால் சரி. இன்னும் சொல்ல போனால் 10 மாடு என்று சொன்னாலே போதும். 10 மாடுகள் தொல்காப்பிய இலக்கணப்படியும் அது இருக்கிறது, நன்னூல் இலக்கணப்படியும் அந்த எண்ணு பெயர்களுக்கான விதி இருக்கிறது. வணக்கங்கள் என்று சொன்னால் தவறில்லை, ஆனால் வணக்கம் என்று சொன்னாலே போதுமானது. அடுத்து சிறந்த சொல்லாடல் என்று நான் பார்த்தது வித்யாலட்சுமி அவர்கள் பேசிய விடுத்து அடுத்து, பேதை முதல் மேதை வரை. இன்னொன்னு சொன்னார் அடுத்த உடனே, ஆனா குறிப்பதற்குள் ஓடிவிட்டார். போகி முதல் யோகி வரை. போகி முதல் யோகி வரை அவர் வேகத்திற்கு என்னால் ஓட முடியவில்லை. அதனால அவரு இந்தாப்பா இப்ப தெரிஞ்சுக்கப்பான்னு சொல்லிட்டாங்க. உருமாற்றி கருமாற்றாமல், நல்லா இருந்தது. இதெல்லாம் இந்த சொல்லாடல்கள்லாம் மிகவும் அருமையாக இருந்தது. கண்ணதாசனின் வண்ணமான சிந்தனைகள். இது எனக்கு கண்ணதாசனிடம் பிடித்த ஒரு வரி. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான், பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். எனக்கு கண்ணதாசனிடம் மிகவும் பிடித்த வரி இது. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா,
இது இந்த இது ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே தேவாரத்துல வருதுன்னு நினைக்கிறேன். ஆட்டு வித்தார் அடக்கு வித்தார், ஆட்டு வித்தார் யார் ஒருவர், அடக்கு வித்தார் யார் ஒருவர்னு ஒரு பாடல் வரும். அதுல இருந்து திருநாவுக்கரசர் தேவாரம். தேவாரம் அதுல இருந்து எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த எனக்கு கண்ணதாசன் என்றவுடன் முதலில் நினைவுக்கு வருவது, ஏன்னா அந்த பாடலை குறைந்தபட்சம் ஒரு 250 முறையாவது கேட்டிருக்கேன். நான் சொல்றது குறைந்தபட்சம். எத்தனை முறை அதுக்கு மேல கேட்டேன்னு எனக்கு தெரியல. குறைந்தபட்சம் ஒரு 250 முறை கேட்டிருக்கிறேன் அந்த பாடலை. அவ்வளவு ஒரு அருமையான பாடல், நன்றாக இருந்தது. கண்ணதாசனின் வண்ணமயமான சிந்தனைகள் அருமை. இதை தவிர இது இலக்கண ஆசனாக என்னுடைய பின்னூட்டம். உபரிச்சொல் கணக்கீடுக்கு வருகிறேன். உபரிச்சொல் என்றால் தேவையில்லாத சொற்களை தேவையில்லாத இடத்தில் உபயோகப்படுத்துவது, அல்லது ஒரே சொற்களை திரும்ப திரும்ப தேவையில்லாமல் உபயோகிப்பது, அல்லது சில சத்தங்களை உபயோகிப்பது. வித்யாலட்சுமி அவர்களிடம் எதுவும் நான் பார்க்கவில்லை. பாக்கியலட்சுமி அவர்கள் என்பதை 5 முறைக்கு மேல் ஒரு 6 முறை உபயோகப்படுத்தியிருந்தார். கிருஷ்ணா அவர்களிடம் நான் அதை குறித்து கொள்ளவில்லை, அதனால் அதை விட்டுவிட்டேன். ஜெயபிரகாஷ் அவர்கள் என்பதை 5 முறை தான் உபயோகப்படுத்தினார், அருமை. மோகன்ராஜ் அவர்கள் என்பதை 4 முறை உபயோகப்படுத்தினார். கண்ணன் அவர்கள் என்பதை 3 முறையும், பவானி அவர்கள் என்பதை 4 முறையும் உபயோகப்படுத்தினார். இது உபரிச்சொல் கணக்கீட்டாளராக என்னுடைய பின்னூட்டம். நன்றி. வெற்றி கோப்பை அறிவித்து விடவா, அல்லது நீங்கள் அறிவித்து விடுங்கள். அறிவித்து விடலாமா? வெற்றி கோப்பை சிறந்த பேச்சாளரை கண்டுபிடிப்பதும் சிறந்த பின்னூட்டம் கொடுப்பவரை கண்டுபிடிப்பதும் மிகவும் கடினமாக இருந்தது எனக்கு. ஆனால் சிறந்த பேச்சாளராக இன்று வித்யாலட்சுமி அவர்களும், சிறந்த பின்னூட்டத்துக்காக மோகன்ராஜ் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். உடனடி பேச்சு 2 போட்டி போடுகிறார்கள், மோகன்ராஜ் மற்றும் கண்ணன் அவர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து பொது மதிப்பீடா பாக்யலட்சுமி அவர்களே? இல்ல, நீங்க தான் பொது மதிப்பீடு கொடுக்கணும். இன்றைய நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது, எப்படி நடந்தது என்று. இன்றைய நிகழ்ச்சி சரியான நேரத்தில் ஆரம்பித்து மிகச்சிறப்பான முறையில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. பாக்யலட்சுமி அவர்கள் எப்பொழுதும் போல நேரத்தை சரியான முறையில் ஆரம்பித்து சரியான முறையில் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிக தெளிவாக நடத்தி சென்றார். ஆரம்பத்தில் வேந்தரே குரல் சொன்னது போல் குரல் வேந்தர் நிகழ்ச்சி கெடாத முறையில் கெடும் குரலை கெடாதவாறு சொன்னது மிக அற்புதம். இன்று 2 விருந்தினர்கள் வந்திருந்தார்கள், கிருஷ்ணவேணி, பவானி முராரி. இருவரும் அத்துணை நிகழ்ச்சிகளிலும் உடனடி பேச்சு உட்பட கலந்து கொண்டு சிறப்பித்தது மிகச்சிறப்பு. நீங்கள் தொடர்ந்து வருவீர்கள், உங்கள் தமிழார்வம் உங்களை இழுத்து வரும் என்று நம்புகிறோம். இன்று நேர கணக்கீட்டாளராக கண்ணன் அவர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றினார். அவர் நேரம் சொல்லும் போதே அந்த வண்ண அட்டைகளையும் பின்புலமாக காட்டி இது இப்படித்தான் நடக்கும் என்று முன்னூட்டமாக சொன்னது மிக அருமையாக இருந்தது. இன்றைய திட்டமிட்ட பேச்சு மிகச்சிறப்பாக இருந்தது. தமிழ் மழை பொழிந்தது. அந்த கடலோரம் அமர்ந்து நாங்கள் ரசித்துக் கொண்டிருந்தோம். அவர் சொன்னதில் மிக அருமையானது ஒரு கருத்து, கீதையின் சாரமாக சொன்னார். உன்னை நீ உன்னால் உயர்த்தி கொள்ள வேண்டும், நீயே உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். அத்துணை அருமையான பாடல்களையும் பாடினார். நமது தலைவர் சொன்னது போல் இன்னொரு சென்னை வானொலி நிலையத்தின் ஆகாஷவாணி போல் அருமையான பாடல்களை அள்ளி தெளித்திருந்தார். மிக அருமையாக இருந்தது. இன்றைய உடனடி பேச்சின் தலைப்புகளை ஒரு கோர்வையாக்கி அற்புதமான தலைப்புகளை கொடுத்து இன்னும் மனமதில் சஞ்சரித்துக் கொண்டிருக்க வைத்திருக்கிறார். அத்துணை அருமையான தலைப்புகளை கொடுத்திருந்தார். தலைப்பு கொடுத்தவுடன் கண்ணன் கொஞ்சமும் யோசிக்காமல் முன்னணி கதாநாயகியோடு தான் நடிப்பேன், முடிந்தால் இன்னொரு கதாநாயகியும் கேட்பேன் என்று சொன்ன விதம் மிக அருமை. கில்லி போன்ற கருத்தை சொல்லி இருந்தார். கில்லி படம் எனக்கு பிடிக்கும் என்று கிருஷ்ணவேணி, அதுவும் மிக அருமை. வரலாற்று நிகழ்ச்சியை படமாக்க வேண்டும் என்றால் தமிழ் மன்னர்களை பற்றி படம் எடுப்பேன் என்று சொன்னதும் மிக அருமை. ஆங்கில படத்தை தமிழாக்கம்
செய்வது, அந்த கேள்வியை பாலா அவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்தது போல் இருந்தது. அவதார புருஷன் போது ஆரம்பிக்கும் போதே அவதார புருஷன் போல் அவதார் என்று ஆரம்பித்திருந்தார். கேள்வி உள்வாங்கிதான் பதில் சொன்னாரா என்று கூட தெரியவில்லை. அதில் ஏதோ உள்குத்து இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மிக அருமையாக அவதாரத்திற்கு ஒரு புது அவதாரம் கொடுத்திருந்தார். மிகச்சிறப்பாக இருந்தது. புகழ் புகழ் வந்தால், எனக்கு புகழ் வந்தால் தமிழ் பேச்சால் தான் வர வேண்டும் என்று, தமிழ் பேச்சே என் மூச்சு என்பது போல் வித்யாலட்சுமி அவர்கள் தனக்கு வந்த தலைப்பை கையாண்டிருந்தார். எப்படி புகழ் வந்தால் போதும் என்று நினைக்கும் இந்த மண்ணில் எனக்கு புகழ் வந்தால் கூட எனக்கு பிடித்த தமிழ் பேச்சால் தான் வர வேண்டும் என்று திண்ணமாக சொன்னது மிக அருமை. படமெடுத்தால் கூட நம் கூட்டத்தின் கதாநாயகர்களையும் கதாநாயகிகளையும் வைத்தே படம் எடுப்பேன், அதுவும் சொந்த செலவில் காசு போட்டு என்று சொன்ன உத்தமர் நமது பாக்யலட்சுமி அவர்களின் பேச்சு மிக அருமையாக இருந்தது. இப்படி எல்லா எல்லா தலைப்புகளையும் அருமையாக சொன்ன ஜேபிக்கு மிக்க நன்றி. கடைசியாக பாலா அவர்கள் இலக்கண ஆசானாக இருந்து அத்துணை உபரி சொற்கள் மட்டுமல்லாமல் நாம் எத்தகைய இனிய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், வழக்கில் இருந்தாலும் எது வழக்கொழிக்கப்பட வேண்டும் என்பதையும் மிக அருமையாக சொன்னார். அவர் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லும்போது, கண்ணன் அவர்கள் ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடைவெளி விடுவதால் எப்படி பொருள் மாறிவிடும் என்பது பற்றி சொல்லிவிட்டு வித்யாலட்சுமி அவர்கள் பேச்சை சொல்லும் போது வித்யாலட்சுமி பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று ஆரம்பித்தார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்படியா, ஐயோ அத்தனை இருக்கும் பேச்சை ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டாரே என்று இருந்தது. மிக அருமையான பின்னூட்டங்களை வழங்கினார். மிக மிக அருமை, மிக்க நன்றி. இன்றைய வெற்றி கோப்பை வென்றவர்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு அருமையான தினம், அருமையான நிகழ்ச்சியாக நடந்தேறியது. மெய்நிகர் மேடையை பாக்யலட்சுமி அவர்களிடமோ தலைவரிடமோ யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. பாக்யலட்சுமி அவர்களிடம் மெய்நிகர் மேடையை ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி வாய்ப்பு. மிக்க நன்றி மோகன்ராஜ் அவர்களே. இன்று விருந்தினராக வந்திருக்கும் கிருஷ்ணவேணி அவர்களிடம் இன்றைய கூட்டம் எப்படி நடந்தது என்பதை சொல்ல நான் மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி. அனைத்தும் புதிதா இருந்தாலும் இது ஒரு புதிய முயற்சி. என்னை பொறுத்தமட்டில் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று திண்ணமாக முடிவெடுத்துள்ளேன். அனைவரின் பேச்சும் என்னை மிகவும் கவர்ந்தது. நானும் என்னால் முடிந்த முயற்சியை போட்டு ஒவ்வொரு வாரம் இல்லை, எப்பொழுதெல்லாம் நாம் இக்கூட்டத்தில் சேர்கிறோமோ அப்பொழுது என்னால் முடிந்த முயற்சியையும் ஊக்கத்துடனும் நான் கலந்து கொள்வேன். அனைத்தும் புதிதாகவும் நல்ல விதமாக சென்றது. இதை அடுத்த முறை நான் அமர்ந்து இன்னும் கூர்மையாக கவனித்து எவ்வளவு முயற்சி போட முடியுமோ அது அனைத்தையும் என்னால் முடிந்தவற்றை செய்வேன். நன்றி. நீங்கள் எங்கள் மன்றத்தில் இணைய விரும்பினால் தலைவர் அவர்களையோ வேற யாரு வித்யா, தலைவரே பார்த்துப்பாரு. தலைவர் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய தொலைபேசி எண்ணை முடிந்தால் தனிச்செய்தியை அனுப்புமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பின்பு தலைவர் உங்களை தொடர்பு கொள்வார். நன்றி. நன்றி. அடுத்ததாக பவானி அவர்களிடம் பின்னூட்டம் கேட்க விருப்பம். உங்களால் இதற்கு முன் பவானி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டுள்ளார்கள், மெய்நிகர் மேடை என்றால் என்ன என்று. சொல்கிறீர்களா? இந்த மீட்டிங் தாங்க, விர்ச்சுவல் மீட்டிங். மெய்நிகர் மெய் என்றால் உண்மையாக இருப்பது, மெய்நிகர் என்றால் உண்மையை போல இருப்பது விர்ச்சுவல் மீட்டிங். அதில் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால், நான் வேறொரு இடத்தில் கற்றுக்கொண்டதை நான் தான் முதலில் இந்த கூட்டத்தில் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாம் என்று கொண்டு வந்து இப்பொழுது எல்லாரும் உபயோகப்படுத்துகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.
ஃபஸ்ட் முதல்ல ஜேபிக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதுங்க எனக்கு தெரிஞ்சதே ஜேபி மூலமாக தான். ஆம், இன்னைக்கு இன்னைக்கு ஆம், ஆம், இன்னைக்கு இந்த மெய்நிகர் மேடை ரொம்ப சிறப்பாக நடந்தது. எனக்கு எல்லாரோட பேச்சும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆம், சரளமாக தமிழ் பேசினாலும் நம்ம ஊரில் வளர்ந்தப்போ சரளமாக தமிழ் பேசின என்னுடைய தாய்மொழி வந்து தெலுங்கு. ஆனால் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு. ஆனாலும் தமிழில் தான் படித்தோம், தமிழ் தான் எழுத படிக்க தெரிஞ்சோம். தமிழ் தான் தாய்மொழிங்கிற மாதிரி அதை தான் மெயினாக பேசணும், எழுதணும். ஆனாலும் இந்த இந்த ஊரில் வந்து உட்காந்துருக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகள் தமிழில் வராமல் எப்போ ஆங்கிலத்தில் வர ஆரம்பிக்குதோ அப்போ தான் நமக்கு ஒரு மணி அடித்த மாதிரி இருக்குது. எங்கே மொழி மறந்துடுமோ அப்படிங்கிற ஒரு 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 ஆம், ஒரு பயம் வருது மனதில். அந்த மாதிரி அந்த இதில் தான் நான் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதில் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு இது ரொம்ப நல்லா நடந்தது. நான் ஜேபிட்ட முன்னாடியே சொன்னேன். நான் இந்த மாதிரி இந்த தடவை நான் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் உறுப்பினர் ஆகிறது திண்ணம். இதை தொடர்ந்து கலந்துக்கிறதும் திண்ணம். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. விருந்தினர்கள் இருவருமே திண்ணம் என்ற வார்த்தையை இப்பொழுது உபயோகித்து விட்டார்கள். பாலா, நீங்கள் இதை குறித்து கொண்டே ஆக வேண்டும். குறித்து விட்டேன். இதுதான் இன்றைய கூட்டத்தின் மகிழ்ச்சியான சம்பவம். குறித்து கொண்டால் தீர்ப்பை மாற்றி சொல்லும்படி பணிவன்புடன் கேட்டு. யார் நாட்டாம? இல்ல, அதுக்கு முன்னாடி யார் வந்து நாட்டாம தீர்ப்பை மாத்தி போடுறதுக்கு? பாலா தான். இடையில் ஒரு உறுப்பினர் வந்துள்ளார், அமைதியாகவே இருக்கிறார். அவர் வாயை திறக்க சொல்வோம் என்று. இன்று அவரை நகைச்சுவை கூற அழைத்து விடுவோமா? நமது மன்றத்தின் பூவாஜா அவர்களை அழைத்து விடுவோம். அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு இன்னைக்கு அரசியல் நகைச்சுவை வேணா சொல்லலாம்னு நினைக்கிறேன். கட்சியோட கடனெல்லாம் அடைக்க தலைவர்கிட்ட யோசனை கேட்டியே, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்குறாரு. அந்த மனுஷனை விடுப்பா. இல்லை பரவாயில்ல சொல்லு அப்படின்னு. மனித சங்கிலி அடமானம் வச்சாது கடனை அடைப்பேன்னு சொல்றாரு, இவர் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து என்னன்னா வந்து ஒருத்தர் வேகமாக ஓடி வராரு. ஒரு மருத்துவரை பார்த்து, என்ன உங்கள் தேட்டரில் ஓடுற படம் மட்டும் எப்பயுமே சோகமாக இருக்குது அப்படின்னு. பக்கத்தில் இருந்தார், என்னதான் அவர் தேட்டர் வச்சுருக்காரு? இல்லை, ஆப்ரேஷன் தேட்டரை சொன்னேன் அப்படின்னு. அதாவது அவர் ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி நகைச்சுவை எப்பயுமே இருக்கும் இல்லையா? அன்றைக்கி ஒன்றும் இல்லை, இது வந்து நிஜ வாழ்க்கையில் நடந்தது. ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு வந்து இங்கே அசாரும் சுட்டி அரவிந்தும் வந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவர் அசார் சொன்னார், கடுப்பேத்துறவன்ட்ட கம்முனும் உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத விஜய் சொன்னார்ல. நான் அந்த வாய்ஸில் சொல்லிட்டு மனைவி கிட்ட கம்முனும் மனைவி கம்முனும் கொழுந்தியா ஜம்முன்னு இருந்தால் கொழுந்தியா கும்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நாங்கள் நம்மளால் பொறுக்கவே முடியல. அடுத்து நம்ம வந்து கேட்கும்போது யாராவது எதாவது சொல்கிறீங்களா அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன், கணவன்கிட்ட கம்முன்னும் புருஷன்கிட்ட உம்முன்னும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு அத்தனை மனைவிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். அதுதான் வந்து இது நகைச்சுவையோட லிஸ்ட்டில் நீங்கள் சேர்த்தாலும் சரி சேர்க்கலைனாலும் சரி, இவ்வளோ தான் இன்னைக்கு நகைச்சுவை. நன்றி. இலக்கண ஆசனாக ஒரே ஒரு பின்னூட்டம். அந்த கம் அப்படின்ற கும் என்ற வார்த்தை தூய தமிழ் சொல். இது எங்கே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியுமா? கும்மிருட்டா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? கும் என்றால் திரட்சி, அடர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் இந்த கும்முன்றது தூய தமிழ் சொல். நன்றி. கும்மிட்டாங்கிறது கூட அதுல வந்துருமா? இல்ல, கும்மிட்டான்றது இல்ல, அது வேறு. அடிச்சுட்டான்ற மீனிங்ல வரும். கும்முனா அதுல வரும். கும்மு என்பது திரட்சி, அடர்த்தி, கும் இருட்டு அது அப்படின்னு, அதனாலதான் சொல்றோம். நன்றி. கைய திரட்டி குத்துறனால கும்மரான்னு சொல்றாங்க. இருக்கும். மிக்க நன்றி. இன்று நகைச்சுவையும் சேர்க்கப்பட்டு விட்டது நம் கூட்டத்தில். இறுதியாக வந்து
நகைச்சுவை சொன்னதற்கு மிக்க நன்றி அனிதா அவர்களே. இப்பொழுது நான் மேடையை தலைவர் ஜெயப்பிரகாஷ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. இன்று கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அதாவது குறை கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. உறுப்பினர்கள், விருந்தினர்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட்டனர். எல்லாமே அருமை. இன்றைய கூட்டம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு கலகலப்பான கூட்டம்னு ஒரு கலகலப்பாக இருந்தது. மிக அருமை. இதே மாதிரி தொடர்ந்து நடைபெறணும். தொடர்ந்து நம்ம கூட்டத்தில் வந்து இன்னும் அதிக மக்கள் உறுப்பினர்கள் வந்து இன்னைக்கு கூட்டத்தில் கலந்துக்கணும். எப்பயுமே வந்து ஒரு 6-7 பேர் தான் இல்லாமல் வந்து ஒரு 10-15 பேர் இருந்தால் தான் கூட்டம் சிறப்பாக இருக்கும். அதுக்காக வந்து எல்லாரையும் அழைத்து வாருங்கள். அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. இத்துடன் பதிவை நிறுத்திக்கிறேன். பதிவை நிறுத்திட்டு என்ன வேணால் பேசலாம்.